உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து தத்தளித்த வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அந்த ஹெலிகாப்டரில் எத்தனை பேர் இருந்தார்கள்? தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் பகுதியில் ஆன்மீக யாத்திரிகர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஒன்று ஹெலிபேடில் தரையிறங்குவதற்கு முன்பாக திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியது. இதன் காரணமாக ஹெலிபேடில் தரையிறங்க முடியாமல் ஹெலிபேடிற்கு மேலேயே மட்டமடித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் எங்கே இந்த ஹெலிகாப்டரால் விபத்து ஏற்படுமோ என்று அஞ்சி அவர்கள் தெரித்து ஓடினர். இருப்பினும் ஹெலிபேடிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் அது தரையிலே அவசரமாக தரையிறங்கியது. குறிப்பாக கென்ஸ்டல் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ஆன்மீக யாத்திரைகள் வரக்கூடிய அந்த யாத்திரிகர்களுக்கு ஹெலிகாப்டர் சேவையை வழங்கி வருகின்றது. சீர்சா ஹெலிபேடிலிருந்து ஆன்மீக யாத்திரிகர்களை ஏற்றிக்கொண்டு கேதார்நாத் தாம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடிற்கு தரையிறங்குவதற்கு முன்பாகத்தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஹெலிகாப்டருடைய ரோட்டார்னா அந்த ஹெலிகாப்டர் மேலே இருக்கக்கூடிய காற்றாடி போன்ற அந்த அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்க முடியாமல் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த ஹெலிபேடிற்கு 100 மீட்டருக்கு அப்பால் அது தரையிலே அவசரமாக தரையிறங்கியது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இதில் மொத்தம் 6 பேர் பயணம் செய்தனர். பைலட் ஒருவர், மொத்தம் 7 பேர். அவர்கள் அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பத்திரமாக தரையிறங்கி விட்டது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லையே என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இது போன்ற தரையிறங்குதல் எப்போதும் ஆபத்தான ஒன்று. முறையான ஹெலிபேடில் தரையிறங்காமல் ஒரு தரைத்தளத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்குகின்ற போது திடீரென்று அந்த ஹெலிகாப்டர் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது என்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டு அது வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எனவே ஒரு ஹெலிகாப்டர் முறையான ஹெலிகாப்டரில் தரையிறங்குவதுதான் பத்திரமான பாதுகாப்பான ஒன்று. இருப்பினும் இது அவசரமாக தரையிறங்கிய போதிலும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது. இருப்பினும் இந்த சம்பவம் பகுதியில் ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.